கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லி எங்க போயிருந்த? அப்பா ஏய் அப்பா அப்பா ஐயோ சீதா அப்பா விடுங்கப்பா என்னால முடிஞ்ச உதவி உங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள 2 மாசம் இன்ட்ரெஸ்ட் பாக்கியும் கட்டிடுங்க. இல்லனா பேங்க் எடுக்கிற நடவடிக்கை ரொம்ப கடுமையா இருக்கும். நித்யா, நான் சீதாவை லவ் பண்றது, கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது இதெல்லாமே லவ் காரணம் இல்ல. நம்ம 2 பேரோட சேஃப்டிக்காக நான் பின்னி இருக்கிற வலை. நீ என்ன சொல்ற? நீயும் நானும் வெளியே தான் ஜென்டில்மேன் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு இன்னொரு சைடு இருக்கு. அதை மறந்துடாத. சஞ்சய் கொலை பண்ண குத்தம், அது மறைஞ்சிருக்கிற மர்டர் கேஸ். அப்பா ஜலம் கேட்டேலே. அப்பா ஜலம் கேட்டேலேப்பா. ஏன்பா அப்படி தவிச்சுட்டு இருக்க? என்ன ஆச்சுப்பா? ஜலம். அப்பா என்னாச்சுப்பா உங்களுக்கு? ஏன் இப்படி கோவப்படுறீங்க நீங்க? இந்த ஆத்துலதான் என்னென்னமோ நடந்துட்டு இருக்கேம்மா. காத்தால ஆத்த விட்டு போனவோ இன்னும் திரும்பி வரலையாம்மா. ஆனா அவளை பத்தின செய்திகள் மட்டும் வந்துகிட்டே இருக்கு. அங்க சிரிச்சு பேசிட்டு இருக்கா, அவனோட பேசிட்டு இருக்கான்னு. நான் ஒரு மாடம் கட்டுவேன். என் பிராணம் இன்னும் போகாம இருக்கே. ஐயோ அப்பா, விளக்கு வச்ச நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் ஏன்பா நீங்க பேசிட்டு இருக்க? பேச வச்சுட்டாலேம்மா, பேச வச்சுட்டாலே. அவளுக்கு என்ன தைரியம் இருந்தா ஆத்துல தோப்புனார் காத்துன்னு இருப்பாருன்னு துளி கூட எண்ணெய் இல்லாம எவனோடையோ நின்னு பேசிட்டு இருக்காளே. அப்பா போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆயிடுது, தப்பா எடுத்துக்காதே. எங்க போயிருந்த? அப்பா கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லி எங்க போயிருந்த? அப்பா 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 ஐயோ சீதா அப்பா விடுங்கப்பா. செத்து தொலை. அப்பா விடுங்கப்பா. அடிக்காதீங்கப்பா. பாவம் பேசிட்டா. ஏப்பா இப்படி அடிக்கிறீங்க நீங்க? அடிங்கப்பா, அடிங்க அடிங்க, என் உயிர் போற வரைக்கும் அடிங்க அடிங்க. அப்பா என்ன காரியமா பண்றீங்க நீங்க? இப்படி வயசுக்கு வந்த பொண்ணு அடிக்கிறீங்க, தப்பா தோணலையா? ஆமாப்பா, அவ பண்ணிட்டு வந்த காரியம் மட்டும் நோக்கு தப்பா பண்ணல. ஆனா நான் அவளை அடிச்சது மட்டும் நோக்கு தப்பா பண்றதோ? இவளுக்காக நீ வக்காலத்து வாங்க. நான் அப்படி என்னப்பா தப்பு பண்ண? என்ன தப்பு பண்ணியா? ஆத்த விட்டு காலையில விளக்க வைக்கிற நேரத்துக்கு வந்து நிக்கிறியே, அது நோக்கு தப்பா பண்ணலையா? நடு ரோட்ல 4 பேர் பாக்குற மாதிரி அந்த பாஸ்கர் கூட கொஞ்சம் குழாவிட்டு வந்து நிக்கிறியே, அது நோக்கு தப்பா பண்ணலையா? அந்த சௌந்தர்யா யாரு? அவ வயசு என்ன, என் வயசு என்ன? கோவிலுக்குள்ள வந்து என் முன்னாடி நேருக்கு நேரா நின்னு உன்னை எவ்வளவு கேவலமா பேசணுமோ அவ்வளவு கேவலமா பேச என்னை எட்டி வதைக்காத குறையா பேசிட்டு போயிட்டாடி. அப்பா நான் கேவலமானவன் இந்த ஊரே சொல்லட்டும், ஆனா நீங்க சொல்லாதீங்க. அதுக்கு பதில் விஷத்தை வாங்கி கொடுங்க. அதை குடிச்சிட்டு சந்தோஷமா செத்து போயிடு. சீதா என்ன பேச்சு பேசுற நீ? வேற எப்படிக்கா பேச சொல்ற? நான் அன்னைக்கே சொன்னேன்ல, இந்த பாஸ்கர் கூட பேசாத பழகாத. பாத்தியா இப்ப நீ? அக்கா நீமா இப்படி பேசுற? எவ்வளவு மூணாவது மனுஷன், அவன் சொல்றத நம்புறேன். பெத்த பொண்ணு நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிறல்ல.
வெளியில நின்னு பேசணும். அப்புறம் அவர் வேலையை பார்த்துன்னு போயிட்டாரு. நான் வந்துட்டேன். வந்துட்டு எங்கடி போன? என் ஃப்ரெண்டு வனஜா இருக்காள்ல, அவ அம்மாக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கா. இன்னைக்கு அவளுக்கு ஆபரேஷன். அவளோட யாருமே இல்ல. நான் 3 சகோதரிகளோட பிறந்தவ. நீக்கு சகோதரி பாசம் இருக்கு. அதனாலதான் ஒரு சகோதரியா நான் அவளோட இருந்துட்டு வந்தேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா வாங்க, நான் நிரூபிச்சு காட்டுறேன். ராமரையும் சீதையும் தினம் 3 வேளை கும்பிடுறேன்னு அந்த சீதா தேவி மாதிரி பத்திரி தனத்தை நான் நிரூபிக்க தீல வேணா விழறப்பா. சீதா, அப்பா, உங்க வளர்ப்புல தப்பு இருந்தாதான்ப்பா நாங்க தப்பு பண்ணுவோம். தகப்பு வளர்த்த பொண்ணுங்க சரியா இருக்காதுன்னு சொல்லுவோம். ஆனா நீங்க எங்களுக்கு அம்மா மாதிரி இருந்திருக்க. நாங்க எப்பவும் தப்பு பண்ண மாட்டோம்ப்பா. இந்த அப்பாவும் மன்னிச்சிருப்பா. இந்த குழந்தையில கூட உன்னை கை நீட்டி அடிச்சது இல்லடா. ஆனா ஆனா இப்ப தப்பு பண்ணிட்டேன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த சௌந்தர்யாதான். பாவி, அவ எதையோ மனசுல வச்சுட்டு நம்ம குடும்பத்தோட நிம்மதியை இப்படி கொலைச்சுட்டு இருக்காளேப்பா. அவன் நல்லாவே இருக்க மாட்டாப்பா. அப்படியெல்லாம் யாரையும் சபிக்காதம்மா. நம்ம கெட்ட நேரம் இப்படி எல்லாம் ஆட்டி படைக்குதுமா. அம்மா, சீதா, சீதா கண்ணு, ஏதாவது சாப்பிட்டியாடா? இல்லப்பா, வந்து அக்கா கையால சாப்பிடலான்னு தான்ப்பா சாப்பிடாம ஐயோ, போனேன். ஐயோ. பகவானே, பசியோட இருக்கிற குழந்தைய போட்டு அடிச்சுட்டேனே. நீங்க என்ன அடிச்சது கூட நான் வருத்தப்படலப்பா. சந்தேகம் பண்ணிட்டேன்ல. ஐயோ, இல்லம்மா, நான் உன்னை சந்தேகப்பட்டுட்டேன்மா. நான் உன்னை சந்தேகப்பட்டது தப்புதாம்மா, தப்புதாம்மா, தப்புதாம்மா. அப்பா, நடந்த உண்மையெல்லாம் தான் இப்ப தெரிஞ்சு போச்சு. இந்த பிரச்சனையை இதோட நம்ம விட்டுடலாம்ப்பா. இது எல்லாத்தையுமே நம்ம மறந்துடலாம்ப்பா. எல்லாத்தையும் விட்டுடுங்க. சீதா, நீ காத்தால இருந்து ஒண்ணும் சாப்பிடல. வா, முதல்ல என் கையால நான் உனக்கு சாதம் போடுறேன். வா, முதல்ல வா. போடகடா. சார், மேடம். யாரு? என்ன சார், என்ன தகச்சு போய் பாக்குறீங்க? பேங்க்ல லோன் கேட்டு வந்தப்ப என்னை பார்த்து 10 தடவை நமஸ்காரம் பண்ணீங்க. இப்போ நான் வீடு தேடி வந்திருக்கேன், வாங்கன்னு கூட கூப்பிட தோண்டியா? வாங்க சார், வாங்க. நீங்க திடீர்னு வந்துட்டே, அதான் திகைச்சு போயிட்டோம். வாங்க, வந்து உட்காருங்க. நீங்க உட்காருங்க சார். பத்மா, சார் காஃபி கொண்டு வா. சரிம்மா. அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க சார். முதல்ல இந்த ஃபைலை பாருங்க. நீங்க வாங்கின லோனுக்கு கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் பாக்கி இதுல டீடைல்டா இருக்கு. சார், அதெல்லாம் பார்க்க தேவையில்லை, எல்லாமே எங்களுக்கு தெரியும் சார். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சும்மா இருந்தா எப்படி சார்? எப்போ லோனை கட்ட போறீங்க? சார், எங்க கம்பெனி இப்போ லாக் அவுட்ல இருக்கு. வேலை எதுவுமே நடக்கல சார். தெரியுமா? தெரிஞ்சுதானே வந்திருக்கேன். சார், இது எல்லாமே ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடந்து போச்சு சார். தெரியாம நடக்கிற விஷயம் இல்லாம ஆக்சிடென்ட். ரங்கநாயகி மேடம், நீங்க பேங்க்ல லோன் கேட்டு வரும்போது வந்து எங்க கம்பெனில ஸ்ட்ரைக்கே நடக்காது, ப்ரொடக்ஷன் நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்கோம், உங்க அசலும் வட்டியும் பேங்க்குக்கு தேடி வரும்னு சொன்னீங்கல்ல. இப்ப என்னாச்சு சார்? இப்ப கூட இந்த பிரச்சனைக்கு நாங்களும் இல்ல ஒர்க்கர்ஸும் காரணம் இல்ல, எங்க சுதர்சன் மாமா தான். யாரு காரணமா இருந்தா என்னமா?
பிரச்சனையை சமாளிக்க உங்க நிர்வாகத்துக்கு திறமை இல்லைன்னு தானே அர்த்தம். சார், நடந்தது நடந்து போச்சு. கொஞ்சம் நீங்க பொறுத்துட்டேன்னா நாங்க பணத்தை எப்படியும் திருப்பி கட்டிடுவோம். மேடம், நான் பேங்க்குக்கு எம்டியும் இல்லை, சேர்மனும் இல்லை, வெறும் மேனேஜர் மட்டும்தான். உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி என்னால் லோன் மட்டும் தான் வாங்கி தர முடியும். உங்களுக்கு டைம் கொடுக்குற அதிகாரம்லாம் எனக்கு இல்லை. சார், கொஞ்சம் நீங்க மனசு வச்சேன்னா. நான் மனசு வச்சுதாம்மா உங்களுக்கு லட்சக்கணக்கில் ஓடி வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கலையே. சார் சார், உங்க பேங்க்ல தான் எங்க பணம் 20 லட்சம் ஃபிக்ஸட் டெபாசிட்ல இருக்கு. இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனால் அந்த அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஓடிக்குமே பத்தாதே. சார், எங்களுக்குன்னு சொந்தமா கோடிக்கணக்கில் மெஷின்ஸ் இருக்கு சார். இருக்கு, வாஸ்தவம் தான். ஆனால் அதெல்லாம் பூட்டி கிடக்கிற கம்பெனிக்குள்ள இருக்கு. அது மேல லோன் வேற இருக்கே, அதெல்லாம் வித்து கேஷ் பண்ண முடியுமா? சார், எங்க கஷ்டம் எல்லாம் உங்களுக்கே தெரியறது. நாங்க பொரியல மாட்டி டெய்லி மாதிரி நாங்க தினம் தினம் தவிச்சுட்டு இருக்கோம். நான் மட்டும் என்னம்மா, என்னை பார்த்து என் மேலதிகாரிங்க கேட்குற கேள்வியில நாக்க புடிங்கிட்டு சாவலாமான் இருக்கு. பணம்மா பணம், பணத்துக்கு தான் மதிப்பு இருக்கு, மனுஷங்களுக்கு மதிப்பு கிடையாது. சார், இதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். என்னால முடிஞ்ச உதவி, உங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள 2 மாசம் இன்ட்ரெஸ்ட் பாக்கியும் கட்டிடுங்க. இல்லனா பேங்க் எடுக்கிற நடவடிக்கை ரொம்ப கடுமையா இருக்கும். என்ன நடவடிக்கை வேற விதமா இருக்கும்னு பயமுறுத்திட்டு போறான்? என்ன பண்ணுவான் அவன்? வாங்கின கடனை குடுக்க வக்கில்லாதவன்னு பேப்பர்ல போட்டு மானத்தை வாங்குவா. அவ்வளவுதானே? போட்டும் போட்டும், எல்லாமே போட்டும், மானம் மரியாதை எல்லாமே போட்டும். எது எதையோ யோசிச்சு உங்க மனசை போட்டு வதச்சிக்காதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. என்னடி பத்மா, தலைக்கு மேல வெள்ளம் போயிட்டு இருக்கு, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்ற கதையா பேசிட்டு இருக்க. சித்த சும்மா இருங்க. நீங்களும் சேர்ந்து அம்மாவை டென்ஷன் படுத்தாதீங்க. முதல்ல இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசனை பண்ணலாம். அப்பா, ரொம்ப சூடா இருக்கு, கொஞ்சம் மனச ஆத்திக்கோங்கப்பா. காஃபி சூடா இருக்கப்பா, ஆத்தி கொடுக்குறேன். அப்பா, நம்ம ஆத்துல எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கு, நீங்களும் கோவப்பட்டிருக்கீள் பார்த்திருக்கேன். ஆனா இன்னைக்கு சீதா விஷயத்துல உங்களோட அளவுக்கு அதிகமான கோவத்தை நான் பார்த்தேன்பா. அது கோவம் இல்லம்மா, பயம். என் பொண்ணுங்க 4 பேரையும் எல்லாரும் மெச்சுமுடியா வளர்த்துட்டேனேன்னு நினைச்சேன். ஆனா என் கடைசி பொண்ணு சீதாவை இப்படி வளர்த்துட்டேனோங்கிற ஒரு பயம்மா, பயம். இந்தாங்கப்பா, காஃபி ஆறடி. ஏன்பா இப்படி கண் கலங்குறேன்? ஆம்பளைங்க அழக்கூடாதுன்னு சொல்லுவா. ஆனா என் குழந்தைகள தோல்ல போட்டு வளர்த்தவன்னா அவங்களுக்கெல்லாம் இப்படி பிரச்சனைகள் வருதுன்னு நினைக்கும் போது தாம்மா என்னால பொறுத்துக்க முடியல, தாங்கிக்க முடியலம்மா. கவலைப்படாதீங்கப்பா, அழாதீங்க. காஃபி சாப்பிடுங்கப்பா, அழாதீங்க. அப்பா, கௌசி, நீயாவது நன்னா இருக்கியாமா? என்னப்பா இப்படி கேக்குறேன்? நிறைய அர்த்தங்கள் இருக்குமா. ஏன் நம்ம பத்மாவுடைய வாழ்க்கையை எடுத்துக்கோ. இப்போ அவ இருக்கிற நிலைமையை பார்த்தா வேதனையா இருக்குமா. என்னப்பா சொல்றேன்? மாமியாருக்கும் அவளுக்கும் ஏதாவது பிரச்சனையா? அவ 2 பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இப்படியும் ஒரு மாமியார் மருமகளான்னு ஊரே மெச்சுற அளவுக்கு அவ 2 பேர் ஒத்துமையா தான் இருக்கா.
ஆனா இந்த சுதர்சனாலதான் கோர்ட்டு கேஸ்னு வீணா அலைஞ்சிட்டு இருக்கா. எந்த நேரத்துல யாருக்கு யார் எதிரியா மாறுவான்னு சொல்ல முடியல. கௌசி, வீட்டுல சண்டை சச்சரவு வரலாமா, ஆனா தம்பியே அக்கா குடும்பத்தை பழி வாங்க கூடாது. பாவம் பத்மா, குழந்தை ரங்கா பேர்ல முதலா வாங்கின நிலத்தை வைக்க போறதா சொல்லி அந்த நிலத்தோட பத்திரத்தை பெரும்பால் பாதத்துல வச்சு கொடுக்க சொன்னாமா. அந்த கொடுமையான காரியத்தை செஞ்சதும் நான் தான். எங்க 4 பேர்ல அவளுக்கு தான் நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு சந்தோஷப்பட்டு இருந்தோம். கடவுள் அவளையும் சோதிச்சிட்டாரா? அப்பா, பத்மா காரியக்காரி, எது இருந்தாலும் அவ சமாளிச்சுப்பா. அவளை நினைச்சு நீங்க உங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. பத்மா விஷயத்தை விடுமா. இந்த சீதாவையும் பாஸ்கரையும் எங்க வச்சு பார்த்தாலும் இந்த சௌந்தர்யா தன் தங்கச்சியோட வாழ்க்கைய சீதாக்கு எடுத்துட்டான்னு கோயில்ல வந்து சண்டை போட்டு போறாமா. பாவம் சீதா, அப்பா அவளை கண்டபடி போட்டு அடிச்சிட்டாரு. அவ இப்ப உள்ள அழுதுன்னு உட்காந்துருக்கா. பாவம் பா சீதா, அவ மேல எந்த தப்பும் இல்ல. அவ என்னதான் பார்க்க வந்தா? போகும்போது பாஸ்கரை நான் தான் வழியில விட்டுட்டு போங்கன்னு சொன்னேன். அப்படியா? ஆமாப்பா, சீதா வேண்டான்னு தான் சொன்னா. எங்க பேச்ச மீற முடியல, அதனாலதான் பாஸ்கரோட போனா. நான் தான் தப்பு பண்ணிட்டேம்மா. கண்டமா பேச்ச கேட்டுட்டு சீதாவை கேவலமா பேசிட்டேம்மா. சீதாவை பத்தி எப்பவும் தப்பா நினைக்காதே. அவ கள்ளங்கமட இல்லாம பேசுறவ. இன்னைக்கு காலையில 10 நிமிஷம் தான் எங்க ஆத்துல இருந்தா. எவ்வளவு கலகலப்பா இருந்தா தெரியுமா? ராஜரத்ன அங்கிளுக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போச்சு. வாயார புகழ்ந்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினார். 3வது மனுஷாலாம் அவளை புரிஞ்சுட்டு இருக்கா. ஆனா நான் தான் அவளை சரியா புரிஞ்சுக்காம தண்டிச்சிட்டேன். நான் கூட அவளை புரிஞ்சுக்காம ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். நீ என்ன சொன்ன? பாஸ்கரோட பழகிறது தப்புங்கிற மாதிரி நான் பேசிட்டேன். அவ தப்பா பழக மாட்டான்னு தெரிஞ்சிருந்தும் நான் அவளை சந்தேகப்பட்டுட்டேன். சீதாவை யாரும் என்னைக்கும் சந்தேகப்பட வேண்டாம். நான் அவட்ட பேசுறேன். சரிம்மா. ஹலோ. வலிக்குதா? நல்லா வலிக்கட்டும். ஐயா எங்க கிளம்பிட்டீங்க? கிளம்புறது பார்த்தா ஒரு மார்க்கமா இல்ல இருக்கு. இதெல்லாம் நீ கண்டுக்கூடாது. ஏன்? ஏன்னா நீ ரொம்ப சின்ன பொண்ணு. ஆ? நீலாம் இத பத்தி கேட்க கூடாது. என்ன நான் சின்ன பொண்ணா? இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் ஓவரா தெரியல? உங்ககிட்ட பேசிட்டு இருக்கல, எனக்கு நேரம் இல்ல. அண்ணா வரட்டுமா? என்ன பாக்குற? அண்ணன் வரும்போது உனக்கு குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வரேன். ஐயே, வரட்டுமா? இங்க பாரு, நீ வெயிட் பண்ணு, நானும் உன்னோடய வரேன். நீலாம் வரக்கூடாது. பொம்பளை பிள்ளையா, அடக்க ஒடுக்கமா வீட்லயே இரு. இரு. நான் வரட்டுமா? அண்ணா வரட்டுமா? இரு இரு இரு. எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ அந்த சீதா பொண்ணு கூட ஊர் சுத்துறதும், அவளை பார்த்த உடனே வழியறதும், இதோ இப்ப அவளை டிரைவர் மாதிரி கொண்டு போய் வீட்டுல விடுறதும், இதெல்லாம் எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எல்லாம் எனக்கு தெரியும். இத பார், இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த சீதா யாரு? ஒரு சாதாரண ஏழை விட்டு பிராமண பொண்ணு. அவங்க அப்பா ஒரு கோயில் அர்ச்சகர். அவர்கிட்ட இருக்கிற சொத்துல என்னன்னு தெரியுமா? கற்பூரம், துளசி, தீர்த்தம், இது மட்டும் தான். போயும் அவர் வீட்டு பொண்ணு போய் லவ் பண்ற பாரு. பணத்தையும் அந்தஸ்தையும் பார்த்து வரதில்லம்மா காதல். அத நீ சொல்றியா? நீயும் நானும் பணம் மட்டும்தான் முக்கியம்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்காக நம்ம பலவிதமான வேஷங்களை போட்டுட்டு இருக்கோம். கரெக்ட், நீ சொன்னது கரெக்ட் தான். பணம், சொகுசான வாழ்க்கை, இதான் நமக்கு என்னைக்கும் தேவை. அப்படி நீ நினைச்சேன்னு வச்சுக்கோ, அந்த அண்ணாட காட்சி சீதா பின்னாடி சுத்துவியா? இன்னைக்கு நம்ம பொசிஷன் என்ன? கோட்டீஸ்வரன் ராஜரத்னம், அவரோட வளர்ப்பு புள்ள நீ. அந்த ஒரு அந்தஸ்தை வச்சுக்கிட்டே எவ்வளவு பெரிய இடத்துல பொண்ணு எடுக்கலாம். காலம் பூரா சந்தோஷமா வாழ வேண்டிய நீ போயும் அந்த பட்டர் வீட்டுக்கு மருமகனா போறியா? பேசிட்டியா?
இப்ப நான் பேசலாமா? என்ன பேச போற? காதலுக்கு ஜாதி இல்ல, மதம் இல்ல, கண்ணு இல்ல, மூக்கு இல்ல, வாயில, ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்ல, அதானே? பொழைக்க தெரியாதவன் பேச்சு. இப்ப இருக்கிற காலகட்டத்துல லவ் மேரேஜ் எல்லாமே பணத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு. நித்யா, நான் சீதாவை லவ் பண்றது, கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது இதெல்லாமே லவ் காரணம் இல்ல. நம்ம 2 பேரோட சேஃப்டிக்காக நான் பின்னி இருக்கிற வலை. நீ என்ன சொல்ற? நீயும் நானும் வெளியே தான் ஜென்டில்மேன் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு இன்னொரு சைடு இருக்கு. அதை மறந்துடாத. சஞ்சய் கொலை பண்ண குத்தம், அது மறைஞ்சிருக்கிற மர்டர் கேஸ். இன்னைக்கு வேணா அது நீர் பூத்த நெருப்பா இருக்கலாம். ஆனா நாளைக்கு எவனாவது அதை கலறி விட்டா, உண்மை வெளியே வந்தா, அதை நாம சமாளிக்கணும். சஞ்சயை கொன்னது காரணம் நான் தான். அந்த கௌசிக்கு தெரிஞ்சா கொதிச்சு எழுந்துருவா. அந்த கொதிப்பை அடக்கதான் சீதா என் பொண்டாட்டியா இருக்கணும்னு நினைக்கிறேன். சஞ்சயோட சாவுல பாதிக்கப்பட்டிருக்க 2 பேர், ஒன்னு அந்த ராஜரத்னம், இன்னொன்னு கௌசி. 2 பேரையும் நான் சென்டிமெண்டா கட்டி போடணும்னா அதுக்கு எனக்கு கிடைச்சிருக்க துருப்பு சீட்டு அந்த சீதா. இப்ப புரியுதா நான் ஏன் அண்டாடம் காட்சி பட்டர் பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன்னு? சாரி பாஸ்கரண்ணா, உன்னோட பிளான் என்னன்னு தெரியாம நான் தான் ஏதோ தப்பா பேசிட்டேன். உடனே சீதாக்கும் உனக்கும் நானே கல்யாணம் ஏற்பாடு பண்ணட்டா? கவலைப்படாத நித்யா, இந்த கல்யாணத்தை முன்ன நின்று நடத்தி வைக்க போறவரு அந்த ராஜரத்னம். சஞ்சய பெத்த அப்பா இந்த பாஸ்கர பெறாத அப்பா. அதான் நமக்கு பாதுகாப்பு.